அப்பாக்களுக்கெல்லாம் இந்த பையன் தான் என் உயிர், பொண்ணு தான் என் உயிர்னு பழைய டயலாக் பேசிட்டு சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு காலையில ஒரு காப்பி குடிக்கிறதுக்கு காசுக்கு கேட்டு அவங்ககிட்ட நிக்காதீங்க. ஒரு டீ கேட்டு மருமகிட்ட நிக்காதீங்க. உங்ககிட்ட காசு, நீங்க உங்க காசை வச்சிருக்கிற வரைக்கும் தான் உங்களை அந்த வீட்டில் வச்சிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆம்பளைக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய மனவேதனை தருகிற விஷயம் எது தெரியுமா? வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய குடும்பத்திற்காக உழைத்து களைத்து தன் உடம்பை தேய்த்த ஒரு ஆண்மகன் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் இல்ல வயசானதுக்கு அப்புறம் தளர்வு வந்ததுக்கு அப்புறம் கட்டிலில் படுத்த பிறகு முடியாமல் எழுந்து நின்று ஒருவேளை டீக்காக ஒருவேளை உணவுக்காக தன் குடும்பத்திடம் கையேந்தி இருப்பது மாதிரி மிகப்பெரிய சோகம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. நீங்க வச்சுக்கோங்க பணத்தை, தப்பே கிடையாது. எனக்கு அப்புறம் உனக்கு தான், என்ஜாய் பண்ணு. அது வரைக்கும் எல்லாரும் சற்ற மூடிட்டுருங்கன்னு சொல்லுங்க. வீட்டில் பொறுப்பா கவனிச்சுப்பான். அப்பா பார்த்து நடப்பாம்மா. காசை கொடுத்துட்டீங்க, ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் கூட்டு போக மாட்டான். சுகர் என்ன இருக்குன்னு தெரியாது. அப்பா அம்மாவுக்கு சுகர் என்ன இருக்குன்னு தெரியாது. அப்பா அம்மாவுக்கு பிபி லெவல் என்னன்னு தெரியாது. அம்மா அப்பா உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா ரஷ்யாவை பத்தி பேசுவான். செவுள்ளே வைங்கிறேன். கரண்ட் அப்டேட் எனக்கு தெரியும். அப்பாவோட சுகர் அப்டேட் தெரியுமாடா? தெரியாது. செத்துருங்கிறேன். உனக்காக வாழ்ந்தவருக்காக நேரம் ஒதுக்கி 2 மணி நேரம் மருத்துவமனைக்கு கூட அழைத்து செல்ல முடியவில்லை என்றால் நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள்.